நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சந்திரனா மேடம், உங்களுக்கு என்ன புரியுது? ஒன்னும் புரியலையே. அதாவது மனுவுக்கு அவ மேல மனசு ஓரத்துல ஒரு சின்ன காதல் இன்னும் இருக்கு. அஞ்சனாவை எழுந்திரக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு அவனுக்குள்ள இருக்கு. அந்த நினைப்பை இன்னும் பெருசாக்கி அவனை பழைய மனுவா மாத்தணும். பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்கு. Hi, good morning, sir. Morning. Welcome to RB Palace. I am Praveen from Shion Communication. கம்பெனில இருந்து இங்க ரூம் புக் பண்ணிருக்காங்க. Global Meet தான சார் வந்திருக்கீங்க? ஆமா. ID proof please. Okay. இதுல fill பண்ணுங்க சார். Thank you. சார், கீ கொடுங்க சார். பேக் உள்ள இருக்கு. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். நான் முதல் தடவை எப்பதான் ஸ்டார் ஹோட்டலுக்கே வரேன். ஓ, நான் மட்டும் என்ன தினமும் ஸ்டார் ஹோட்டல்லையா தங்கிட்டு இருக்கேன்? ஹாய், நான் பிரவீன், சியோன் கம்யூனிகேஷனோட எக்ஸிக்யூட்டிவ். நான் அருண். இவங்க அஞ்சனா மனு பிரதாப், என்னோட பாஸ். நாங்க கார்ப்பரேட் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றோம். ஹலோ. எனக்கு உங்க ரெண்டு பேரையும் தெரியும். என்னோட ஊரே மூணார் தான். பிகே பிளான்டேஷன்ஸ்ல எல்லாருக்கும் உங்களோட லவ் ஸ்டோரியே தெரியுமே. அஞ்சனாவை விட்டுட்டீங்கல்ல? நீங்க நடந்து வரத பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க. சரி, நாங்க உள்ள போறோம். ஷூர். நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க? Good morning, sir. குட் மார்னிங். பிகே இந்தியால இருந்து வரோம். ID please, sir. இத fill பண்ணுங்க சார். Thank you, sir. தேங்க்யூ. ஒரு ரூம் இல்லைங்க, நாங்க 2 பேர். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கம்பெனில இருந்து 2 ரூம் புக் பண்ணிருப்பாங்க. இல்ல சார், ஒரு ரூம் தான், ஸ்யூட் ரூம். அது சரி வராதுங்க, இன்னொரு ரூம் வேணும். சாரி சார், இங்கே வேற எந்த ரூமும் வேக்கண்ட் இல்லை. கம்பெனில இருந்து புக் பண்ணது 2 பேருக்கு ஒரு ரூம் தான். ஒரு மேல் ஒரு ஃபீமேலுங்கிறதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அருண், ஒரு நிமிஷம். நீங்க க்ளோஸ் ஆனவங்க தானே? நல்லா பேசி பழகி ஜாலியா இருக்கலாம்ல. கிடைச்ச சான்ஸை என்ஜாய் பண்ணுங்க பாஸ். அஞ்சனா, நீங்க வாங்க போலாம். நீ இப்படி குடிச்சு குடிச்சு லிவர் கெட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். மல்லிகா ஆண்டி அழுதுட்டு இருக்கும் போது நான் மலர் வளையத்தை வைக்கணும். அவன் அவளையும் கூட்டிட்டு போயிருக்கான் ஹனிமூனுக்கு. நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டல. என் ஆசைக்கு தான் அவன் இது வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையே. உண்மை அதெல்லாம் கிடையாது. அவ மேல இப்பவும் உனக்கு கொஞ்சம் காதல் இருக்கு.
இருக்க தானே செய்யும். அந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்ணியிருக்கேன்ல, அவளுக்காக நான் பொண்ணையே வேணான்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாவையும் நான் எதிர்த்தேன். அதெல்லாம் காதல் இல்லாமலா? அவ எனக்கு தேவையே இல்லைங்கிறதெல்லாம் உண்மைதான். காதல் இன்னும் மனசுக்குள்ள இருக்குங்கிறது இன்னொரு உண்மை. இருக்கலாம் சோனா, நான் இப்போதான் உன்னை புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். என் மேலே உனக்கு இந்த அளவு காதல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தரோட துன்பத்தில் உதவியாக இருக்கிறவங்க தான் உண்மையான உறவு. நீ என் கூடவே இருக்க. அது உன்னோட பணத்தை பார்க்கதாண்டா. இப்பவாச்சும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே. உன்னோட சொத்துக்காக ஒன்றும் நான் உன்னை காதலிக்கல. சின்ன வயசுல இருந்தே என்னோட ஆசை உன்னோட மனைவி ஆகணுங்கிறது தான். சாரி சோனா, ஐ லவ் யூ. இப்பவாச்சும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே. எனக்கு அது போதும். ஹலோ ஹலோ, மனு சார் தானே? ஆமாம், நான் பிரவீன். உங்களை நான் 1-2 மீட்டிங்ஸில் பார்த்துருக்கேன். நான் சியோன் கம்யூனிகேஷனோட எக்ஸிக்யூட்டிவ். ஜியோ. ஓஹோ, கார்ப்பரேட் இந்தியா அழியணும்னு காத்துட்டு இருக்கிற கம்பெனி. நாங்கள் வெறும் எம்ப்ளாய் மட்டும்தான் சார். கார்ப்பரேட் இந்தியாவும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஓகே, விஷயத்த சொல்லுங்க. நான் ஆர்பி பேலஸில் தான் தங்கியிருக்கேன். குளோபல் மீட்டிங்காக வந்திருக்கேன். உங்கள் ஒய்ஃபை இங்கே வந்திருக்காங்க. தனியாக வரல, அவங்க லவரோட வந்திருக்காங்க. அதான் அருண். எனக்கும் மூணார் தான். அவங்களோட பழைய உறவுலாம் கூட எனக்கு தெரியும். சரி, உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? இதெல்லாம் பார்த்தா யார் வேணாலும் சொல்லுவாங்க சார். அருணும் உங்களோட ஒய்ஃபும் ஒரே ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. உங்க அம்மா தான் அவங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல தங்கிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களாம் ஒரு அம்மாவா சார்? மகனோட ஒய்ஃபு போய் அவனோட லவர் கூட. வாய மூடுடா. என்னாச்சு மனு? சென்னையில அவனும் அவளும் ஒரே ரூம்ல தங்கி இருக்காங்களா? அது தெரிஞ்ச கதை தானே. மல்லிகா ஆண்டி தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடே பண்ணிருப்பாங்க. ஆமா, அம்மா தான். அம்மா அவங்கள சேர்த்து வைக்க பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே அம்மாக்கு இந்த விஷயத்துல பதில் சொல்லி ஆகணும். நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பியா? நான் கூடவே தான் இருக்கேன். நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன். என்ன? அதுக்கு உங்க விவாகரத்து தீர்ப்பு வர 3 மாசம் ஆகுமே. அது வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாமே. எனக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சொல்லு. 3 மாசத்துக்கு அப்புறம் சொல்றேன். சீக்கிரமா அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். உன்னை கட்டிக்க போறேன்னு நான் சொல்ல போறேன். ஓகே. நீ என்ன கட்டிக்கிட்டா கைவிட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மாட்டேன். எனக்கு ப்ரூஃப் வேணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணா கார்ப்பரேட் இந்தியாவோட 4ல் 1 பங்கு உனக்கு. நீ வேண்டான்னு சொன்னா அது போயிடும்ல? அப்படித்தான் சட்டமும் இருக்கு. அது வேண்டாம். உன்னோட சொத்தோட பாதிய எனக்கு எழுதி தரணும். அதுக்கப்புறம் நீ சொல்றத பண்ற. யோசிக்கலாம். அடுத்த தடவை அம்மாவை சந்திக்கும் போது நான் நிறைய கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. லக்கேஜ் எல்லாம் இங்கேயே வச்சிருக்க. நீ உன்னோட ரூம்குள்ள போலியா? இல்ல. ஏன்? ஒரு முடிவுக்கு வர என்னால முடியல. என்ன முடிவு? அஞ்சனா,
நான் வேற ஹோட்டல்ல ரூம் பாத்துக்கிறேன்னு. ஓ அதான் விஷயமா? தேவையில்லாம அடுத்தவங்க பேச நாமே இடம் கொடுக்கணும். தேவையில்லாம சந்தேகப்படுவாங்க. நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஒருவேளை உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லி யோசிக்கலாம், அவ்வளவுதான். நான் மனுவோட சந்தேகத்தை தான் சொல்றேன். மனு சாருக்கும் எனக்கும் இப்ப எந்த உறவும் கிடையாது. எவ்வளவு வேணா சந்தேகப்படட்டும், நான் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். இப்ப பிரச்சனை அது கிடையாது. நீ இன்னும் என்ன மறக்காம இருக்க. ஒருவேளை என்ன அடையணும்னு உன் மனசுக்குள்ளேயே உனக்கு தோணலாம். அதுக்கு எனக்கு எத்தனை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எத்தனையோ ராத்திரி நாம 2 பேர் மட்டும் தனியா இருந்திருக்கோம்ல. அன்னைக்கு என் கை விரல் கூட உன் மேல பட்டது கிடையாது. தெரியும், அப்புறம் எதுக்கு இப்ப பயப்படுற? இங்க பாரு, வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம ஒன்னா தங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம அப்படி இல்ல. நம்ம வேற வேற ரூம்ல தானே தங்குறோம். இங்க பாரு, புருஷன் தப்பா தொட வந்தான்னு அவனையே அனுமதிக்காதவதான் இப்போ உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என்கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டா நான் ஒத்துப்பேன்னு நீ நினைக்கிறியா? நீ போலாம் போகாம இருக்கலாம், அது உன்னோட விருப்பம். நீ கிளம்புனா அது கம்பெனியோட முடிவுக்கு எதிராயிடும். நீங்க ஆசையா ஜாலியா இருக்கும்போது நான் இடையில வந்துட்டேனா? மனு சார் ஆசைப்பட்டதுல தப்பே இல்ல. பேரழகி நீ. உனக்கு என்ன வேணும் பிரவீன்? சும்மா நல்லா விசாரிக்க வந்தேன் சார். விசாரிச்சிட்டியா? இல்ல, நம்ம உட்கார்ந்து பேசலாமே. உட்காருங்க அஞ்சனா. என்ன அஞ்சனா எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? மிஸ்டர் பிரவீன், இவங்க என் கம்பெனில 4 போர்டு மெம்பர்ஸ்ல ஒருத்தர். அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. இது பர்சனல் தானே, அபிஷியல் இல்லல்ல. நீங்க வேணா சினிமால ஆக்ட் பண்ணலாம், அவ்வளவு கிளாமரா இருக்கீங்க. ஐயோ, மேடம் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ரூம்? ஆமாமா, டவுட்டே வேணாம். எனக்கு தெரியும், நீ மெதுவா அவளை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தல, நான் கரடி மாதிரி வந்துட்டேன்ல. அருண், இதை விட நல்ல சான்ஸ் வேற கிடைக்காது. எனக்கு தெரியும், இன்னைக்கு நைட் உங்களால 2 ரூம்ல தனியா படுக்க முடியாது. வெளியே கிளம்ப பிரவீன். கொஞ்சம் பொறுப்பா. ஒன்னும் தேவையில்ல, கிளம்புடா வெளியே. எந்திரான்னு சொன்ன, எந்திரா. ராத்திரியில குடிச்சிட்டு உள்ள வந்து காணா பண்ண. போடா, போ, வெளியே போ. இன்னைக்கு நைட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னோட அன்பான வாழ்த்துக்கள். வாய மூடா. மத்தவங்க ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும். அம்மாவா இருந்தாலும் மேனஸை மெயின்டைன் பண்ணணும். இதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தாம்மா. விஷயம் எவ்வளவுதான் சீரியஸா இருந்தாலும் சரி, சில விஷயங்களை கடைப்பிடிச்சுதான் ஆகணும். சாரி. சரி, வந்த விஷயத்த சொல்லு. இப்பெல்லாம் நீங்கள் என்னை எதிரி மாதிரி தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது.
நான் தான் கேவலமானவனாச்சே. அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா நான் எப்படி இப்படி ஆனேன்? அத நீ உனக்குள்ளேயே கேட்டுக்க. நான் ஒரு காலத்துல நல்ல பையனா தானே இருந்தேன். இப்ப நினைச்சா கூட நீ பழைய மாதிரி மாறலாம். அஞ்சனாவை ஏத்துக்கிட்டு நல்லா ஆகணுங்கிறீங்களா? நீ ஏத்துக்கிட்டாலும் அவ உன்னை ஏத்துப்பாளான்னு டவுட் தான். ஏன்னா நீ அவளுக்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்க. உனக்குள்ள இப்படி ஒரு குணம் இருக்கும்னு எனக்கு தெரியல. போக போக தான் உன்னோட சுயரூபம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு மனு, உனக்கு அவ தேவை இல்லைன்னாலும் எனக்கு அவ தேவை. அதுக்காக தான் அவங்க கூட அவளை அனுப்பி வச்சிங்களா? அதெல்லாம் கம்பெனி விஷயம். அது உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. இருக்கட்டும், அதனால என்ன? அம்மா அவங்க லவ்வர்ஸ்மா. இருந்துட்டு போகட்டும். ஊர்ல எல்லா விதமாவும் பேசுவாங்கல்ல. என்ன பேசுவாங்க? அவங்க காதல் கதையதாம்மா. தெருவுல சுத்துற நாய்ங்க குறைக்கதான் செய்யும். அம்மா அவங்க 2 பேரும் வயசு பசங்கம்மா, புரியுதா? இதுக்கு மேல நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? வெளிப்படையா சொல்லணும்னா அவங்களுக்குள்ள ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயப்படுற. ஆமா, அது நடக்கலாம். நடந்துட்டு போகட்டும். அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒரு ஆணும் பொண்ணும் இப்படி ஒரு உறவுல கனெக்ட் ஆகிறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா அவ ஏன் பொண்டாட்டிம்மா? இப்ப நீ என்னமோ சொன்னியே. அவளை நான் ஒரு நாள் வேணான்னு சொல்ல போறேன். நீ வேண்டான்னு சொன்னா அவன் அவளை ஏத்துக்குவான். ஓ, இதுதான் கார்ப்பரேட் இந்தியாவோட கலாச்சாரமா? மனு, நீ இப்ப நிதானத்திலேயே இல்ல. உனக்கு ஒன்னும் புரியல. அவளதான் வேண்டான்னுட்டல. 24 மணி நேரமும் நீ குடி போதையிலேயே இருக்க. நான் திரும்பவும் சொல்றேன், உன்னோட விருப்பப்படியே உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவ விவாகரத்து கொடுத்துட்டா. உனக்கு அதுல சந்தோஷம்தான். ஒருவேளை அருண் கூட தான் அவ சேரணும்னு விதி இருந்தா அது நடக்கட்டும். நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் நல்லாவே வாழக்கூடாது. என் வாழ்க்கைய பாழாக்கிட்டு அவன் நல்லா இருப்பாளா? நீ உனக்கு பிடிச்ச வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. சோனாவை கேட்டினா இன்னும் நிறைய ஐடியா கொடுப்பான். சரி மனு, நீ கிளம்பு. நான் இன்னும் சொல்லிய முடிக்கலையே. காலையில பேசிக்கலாம். அப்போ நீ தெளிவா இருந்தாதான் நான் பேசுவேன். இப்ப போ போ. எனக்கு தெரியும், நான் இப்போ உங்களுக்கு தேவையே இல்லை. சரி, இப்போ நான் தேவையில்லை, அவள் தான் உங்களுக்கு தேவை. அவளே போதும், எனக்கு தான் யாரும் இல்லையே. வேலையெல்லாம் முடிய போகுதாக்கா? எங்க முடியுது? கிச்சன்லயே சாகணும்ன்றது தான் என் தலையெழுத்து. பாத்திரம் கழுவம் கூட லாக்கி இல்லாதவெல்லாம் இன்னைக்கு முதலாளி அம்மாவா கொடுமை பண்றாளுங்க. நீங்க யாருக்கா சொல்றீங்க? உன் அன்பு தோழியை தான் சொல்றேன். அவ கேரக்டர் சரியில்லைன்னு நான் அப்பவே சொன்னோம்ல. சாரதாக்கா, வேணாக்கா, தேவையில்லாம பேசாதீங்க. நான் தேவையில்லாம பேசக்கூடாது, ஆனா அவ அதை செய்யலாம். அஞ்சனா அப்படி என்ன பண்ணிட்டான்னு சொல்லுங்க. அப்போ உனக்கு தெரியாதா? அவளும் அவள் லவ்வரும் ஹனிமூன் போயிருக்காங்க. 2 பேரும் குளிக்கிறது தூங்குறதெல்லாம் ஒரே ரூம்ல தானா. அவ சரியில்லை. கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஒரு பரிசு தரணும்னு நான் ஆசைப்படுறேன். வச்சுக்கோங்க, வரட்டா? ஐயோ, என்ன அடிச்சிட்டா. அடிச்சிட்டேன்னு யார்கிட்டயாவது சொன்ன உனக்கு கொலை பண்ணிடுவேன். நான் சொல்ல மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கார்ப்பரேட் இந்தியாவோட டெலிகேட்ஸ் கிளம்பிட்டாங்களா? இல்ல சார். ஓகே. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். உங்க 2 பேருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? 2 பேரும் நைட்டு தூங்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்களே. என்னாச்சு? இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உங்ககிட்ட என்ன பேசணும்னு எதிர்பார்க்கற? குடிக்கிற மாதிரி ஏதாவது. அருண், கீயை கொடுத்துட்டு வா. நம்மளாம் ஒரே ஊருன்றத மறந்துடாத. என்கிட்ட அன்பா கூட பேசலாம். உன்னை பார்த்தா மூணார்கார மாதிரியே தெரியல. அக்கா, தங்கச்சி, அம்மாவெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க.
போலாம். ஹலோ, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க குளோபல் சென்டர் வரைக்கும். சாரி, அது பிகே இந்தியாவோட கார். நாங்கள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவோம். உண்மையை சொல்லவா, எங்க கம்பெனில இருந்து எனக்கு அஃபிஷியல் கார் தரல. நீங்களும் அங்க தானே போறீங்க. ஒரு சின்ன ஹெல்ப். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் நேத்து பேசினதெல்லாம் ஜோக்கா எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அருண், முடியாது. அஞ்சனா மேடம் ப்ளீஸ் சொல்லுங்க. இனிமே நான் இன்சல்ட் பண்ற மாதிரிலாம் பேச மாட்டேன் ப்ளீஸ். அருண் வரட்டும். தேங்க்யூ. அருண் ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கு இன்னும் கால் பண்ணல. ஹலோ, பிகே நிலையம். சுஜா, அஞ்சனா பேசுறேன். நல்ல வேளை நீயே எடுத்துட்ட. நான் ஈவினிங்கே வந்து சேர்ந்துட்டேன். சென்னையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். நான் படிக்கிறப்போ இங்க டூர் வந்திருக்கேன். மெட்ரோல போனியா? இனிமே தான் போகணும். நான் சென்னைக்கே போனதில்ல. நீ கவலைப்படாத. அப்புறமா ஒரு நாள் நம்ம 2 பேரும் இங்க வந்து ஜாலியா தங்கிட்டு போலாம். இல்லைன்னா வேண்டாம், உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னைக்கு கூட்டிட்டு போக சொல்லி நான் சாஜி நாட்ட சொல்றேன். ஆமா ஆமா, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கு இந்த அஞ்சனா கேரண்டி. பிரதீபாமா நல்லா இருக்காங்கல்ல? நான் வந்து இங்க ரீச் ஆயிட்டேன்னு சொல்லிடு. சரி. அப்புறம் வேற என்ன விசேஷம்? இங்க மனு சார் மேடம் கிட்ட சண்டை போட்டதா சாரதாக்கா சொன்னாங்க. அது வழக்கமானது தானே. எல்லாம் உன் விஷயமா தானா? நீயும் அருணும் ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறதா சொல்லி. ஒரு ரூம் இல்ல, அது ஒரு சூட். அதுல 2 ரூம் இருக்கு. நீ தங்கியிருக்க இடத்துல இருந்து ஒரு மூணார்காரன் தான் மனு சாருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். சோனா தான் இது சாரதாக்கா கிட்ட சொல்லியிருக்கா. மூணார்காரனா? ஆமா. சரி, நான் மீட்டிங் கிளம்புறேன், வச்சிடுறேன். அருண், நாம ஒன்னா தங்கியிருக்கிற விஷயத்த ஏதோ ஒரு ஃபாதர்லெஸ் மேன் மனு கிட்ட சொல்லியிருக்கான். ஓ, ஃபாதர்லெஸ் மேனுன்னு சொன்னா அப்பம் பேர் தெரியாதவன் தானே? அப்படித்தானே பிரவீன்? ஆமா. சில பேர் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்தாலும் இந்த சீப்பான புத்தியை விட மாட்டாங்க. அப்புறம் பிரவீன், நான் உங்களை பத்திலாம் சொல்லல, சரியா? அது எனக்கே புரியுது. அப்பா அம்மா பொண்ணு இவங்கெல்லாம் ஒரே ரூம்ல தங்கினா கூட அப்பவும் இந்த புறம்போக்கு இப்படிதான் சொல்லுவான். அவன் வீட்டில் கூட அப்படிதான் நடந்துப்பான்னு நினைக்கிறேன். போலாமா? பிரவீனுக்கு இது போதுமா? நம்ம கிளம்பலாம். வேணாம் 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 வேணாம், வச்சிடாத. இப்படி கூட ஒரு டீ கொண்டு வரது கூட பொண்டாட்டி இல்லை. அவ பாட்டுக்கு அவ பழைய லவ்வரை கரெக்ட் பண்ணலான்னு கிளம்பிட்டா. நீ ஒரு மனைவி மாதிரி எனக்கு ஒரு டீ கொண்டு வந்து கொடுத்தியே. மனைவி மாதிரி எல்லாம் கொண்டு வரல. நான் என்னோட வேலையை தான் பார்த்தேன். நான் ஹோம் நர்ஸ் கம் சர்வெண்ட். போகாத சுஜா. உன்னை முன்ன பார்த்ததை விட இப்ப இன்னும் அழகாயிட்ட. உன்னை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்பான். சரி, நான் போகாத. இந்த டீ கப்பை கையோட எடுத்துட்டு போயிடு. வேணாம், நான் குடிச்சிட்டு தரேன். நாம ஒன்னா வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா? இதுக்கப்புறம் ரகசிய உறவெல்லாம் கிடையாது. நான் உன்னை கட்டிக்கிறேன், நாம ஒன்னா வாழ்றோம். நான் கிளம்புறேன் சார். நான் ஒரு பொம்பளை பொறுக்கி, அதனால வேண்டான்னு சொல்றியா? நீ சொல்லு, நான் தெரிஞ்சிடுறேன். விடுங்க 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 சார். என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. விடுங்க. நில்லு நில்லு.
என்ன சுஜா? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்காக அழுதுட்டு இருக்க? அது கண்ணில் தூசி விழுந்துருச்சு. உன் கண்ணில் அந்த தூசியை போட்டது யாரு? நீ டீ எடுத்துட்டு போனதை பார்த்தேன். யாருக்கு எடுத்துட்டு போன? அது மனசா இருக்கு. சுஜா மேடம், நீயும் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன். உனக்கு சீக்கிரமே ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல. இதே வீட்டுல உன்னால என்னைக்குமே இருக்க முடியுமா? நான் பார்க்கறேன். ஆமா, இந்த குளோபல் மீட்னால என்ன பிரயோஜனம்? கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய பணம் செலவாகும். புரிஞ்சுக்க வேண்டிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. அது உனக்கு தான் புரியல. நல்லா தான் பேசுறீங்க. சரி, இன்னைக்கு என்ன பிளான்? அது என் பாஸ் தான் முடிவு பண்ணணும். அருண், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நம்ம பேசலாமா? பார்க்கலாம். ம். இன்னைக்கு மீட்டிங்ல பேசுனதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? ஓரளவுக்கு. நீ MBA படிச்சிருக்க. விஷயத்தை புரிஞ்சுக்க MBA எல்லாம் தேவையில்ல. சரி, அதை விடு. நீ இப்பயும் படிக்கலாம்ல? யார்கிட்ட சொல்றது? படிக்கணும். எனக்கு வேலை கிடைச்சா நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீ அதுக்கு ஓகேவும் சொன்ன. அருண், அந்த பிளாஷ்பேக் எல்லாம் வேண்டாம். என்னோட வாழ்க்கையில பழசுக்கு இனி இடம் இல்ல. நான் சும்மா கேஷுவலா தான் சொன்னேன். உனக்கு போர் அடிக்குதுன்னா சினிமாக்கு வேணா போயிட்டு வாயேன். இங்க நிறைய தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இல்ல, நான் அந்த பிரவீன் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த ஆள் ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தான்ல. அந்த ஆள்கிட்ட நீ ஜாக்கிரதையா பேசு. அவன் சரியில்லை. தெரியும், ஏதோ ஃப்ராடு பண்ணதா கூப்பிடுறான். Yes. Come on, dear. உட்காரு. இந்தா. இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். நான் அப்படி சரக்குலாம் அடிக்க மாட்டேன். என்ன பர்சனலா பேசணும்? சொல்றேன். நான் சாப்பிட்றதுல ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்ல. நான் விஷயத்துக்கு வரேன். நீ புதுசா வந்ததுனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லா கார்ப்பரேட்ஸ்க்கு நடுவுல பெரிய போட்டியே இருக்கு. அவங்க கம்பெனி டாப்ல வர்றதுக்காக என்ன பித்தலாட்டம் வேணாலும் பண்ணுவாங்க. எங்க கம்பெனியோட காம்படிட்டரே PK இந்தியா தான். இதுல கெமிக்கல் கம்பெனியோட ப்ராஃபிட் தான் அள்ளி கொடுக்குது. அந்த கம்பெனி ப்ராடக்டோட டிசைன் ஃபார்முலா வேணும். நீ தான் இப்போ எல்லா கம்பெனியோட கோஆப்ரேட் பண்ற வேலை பார்க்கறல, உனக்கு இது ஈஸியா கிடைக்கும். அதுக்கு அது எனக்கு வேணும். எங்க கம்பெனில 50 lakhs தருவாங்க. அது மட்டும் இல்லாம டாப் போஸ்டிங்கும் தருவாங்க. அருண், நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுத்தாலும் நம்ம சம்பளம் மாறாது. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ. அதுதான் திறமை. உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதையும் கேளு.
நான் போறதுக்கு முன்னாடியே சொல்றேனே. ஓகே ஓகே பாய். நம்ம விரிச்ச வழியில இவன் விழுந்துட்டான். ஆமா, அந்த பிரவீன் என்னதான் சொன்னான்? சரக்கு அடிக்க தான் கூப்பிட்டான். அவ்வளோதானா? அப்புறம் அவன் கம்பெனியை பத்தியும் பேசினான். இதுக்கு தான் பார்க்கணும்னு சொன்னானா? ஆமா. அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. அவ்வளவுதான். நீ சொன்னதுனால நான் நம்புறேன். அருண், நான் சீரியஸா ஒரு விஷயம் பேச போறேன். சொல்லு. இப்போ உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நான் எதிர்பார்க்காத அருமையான வேலைன்னு கூட சொல்லலாம். என் கீழங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஆனா நான் சொல்ல போறது அதை பத்தி இல்ல. உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. நீ கல்யாணம் பண்ணி என்னாச்சு? என்னையும் அதே மாதிரி ஒரு தப்பு பண்ண சொல்றியா? என்னோட வாழ்க்கையை விட்டுரு. நான் ஒரு வித்தியாசமான பிறவி. ஒரு நாவல்ல சொல்ற மாதிரி நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியது என் வாழ்க்கையில ஏகப்பட்டது இருக்கு. உனக்கு தெரியுமா, என்னோட பிரச்சனையெல்லாம் நான் இப்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை விட பெருசா ஏதாவது நடந்திருக்கணும்னு நான் நினைப்பேன். நான் தினமும் காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதும் தான் யோசிப்பேன். ஆனா நீ டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது. இந்த விவாகரத்து வரதட்சணைக்காகலாம் இல்ல, மனைவிக்கு பயங்கரமா நோய் வந்ததுனாலயும் இல்ல. ஒரு ஆணுக்கு பெண் அவரோட சித்தாந்தத்தை நான் ஏத்துக்காததுனாலதான். முதராத்திரி அன்னைக்கு நான் கண்டும் காணாம இருந்திருந்தா இந்நேரம் ராணி மாதிரி அங்க வாழ்ந்திருக்கலாம். நான் இந்த காலத்துல வாழ்ற பொண்ணு. என் பெண்மையே என் புருஷன் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கான பதிலாதான் நான் இந்த விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டேங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே உனக்கு மனு மேல அன்பே இல்லையா? இப்ப இருக்கிற மனுவை என்னால காதலிக்கவே முடியாது. ஆனா பழைய மனுவை எனக்கு பிடிக்கும். இல்ல, உன் அடுத்த பிளான் என்ன? இப்ப நீ என்ன கேட்க வர? இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ல? நான் இந்த நிமிஷம் கூட மனு பிரதப்போட பொண்டாட்டி தான். இந்த தாலி கழுத்துல இருக்கிற வரைக்கும் வேற ஆம்பளை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். இல்லைனா இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரட்டும், அப்போ என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். இப்போ நான் எதையுமே பிளான் பண்றதும் கிடையாது. பிளான் பண்ற எதுவும் நடக்கிறது இல்லை இல்லையா? அதான். சரி, காலையில கிளம்பலாம். குட் நைட். குட் நைட். என்ன பிரவீன்? அல்ல, எங்க போனா? ஆமா, அவ எங்க? யாரு? இங்க பாரு, நீ மட்டும் அனுபவிச்சா பார்த்தாது, எனக்கு அவ வேணும். தேவையில்லாம பேசாத. அருண், உன்ன மாதிரி நானும் ஒரு சின்ன பையன் தானே. அவளை மாதிரி ஒரு தேவதை இருக்கும்போது என்னால எப்படி தூங்க முடியும்? முதல்ல வெளியே போடா. வெளியே போட சொல்றல. வெளியே போட பொறுக்கி ராஸ்கல். சொன்னா புரியாதா? போடா, இங்க முதல்ல வெளியே. நீ முதல்ல உள்ள போ. நான் பாத்துக்கறேன். ஏய் போடா. ஏய் நில்றா. ஏய் 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 அருண், வேண்டாம் அருண். தெரியல. போடா வெளியே. ஐயோ, மெதிச்ச கொன்னுடுவா ராஸ்கல்.
போலீஸ்ல சொல்லிடலாமா? அதெல்லாம் வேண்டாம், இனிமே அவன் வரமாட்டான். டாடி, ஆஹா, என்னம்மா இது புதுசா? டீயோட ஸ்வீட்லாம் கொண்டு வந்திருக்க? என்ன அப்பப்ப சர்க்கரையை கம்மியா சாப்பிடுன்னு சொல்லுவேன்? இது சிம்பாலிக். இனிமையான சம்பவங்கள்லாம் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குல்ல. என்னோட ஹெல்ப் ஏதாவது உனக்கு வேணுமா? வேணும்பா, தேவைப்படும் போது சொல்றேன். உங்க அருமை மகளோட மேட்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. நீ சொல்லாம உன் விஷயம் எனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, அருமை மகள் நான் இல்ல. ஓ, எனக்கு அதுக்கான அழகோ அறிவோ தான் இல்லையே. தெரியாத மாதிரி நடிப்பீங்களே. அவளை கூட போர்டு மெம்பர் ஆக்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிங்கல்ல. ஓ, அஞ்சனா விஷயமா? அதுக்கு எதுக்குமா இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அவ இப்ப எங்க இருக்க தெரியுமா? சென்னையில குளோபல் மீட்டுக்காக கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்கா. தங்கி இருக்கிறது அதெல்லாம் கம்பெனி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா நான் சொல்றேன். ஆர்பி பேலஸ்ல தான் தங்கியிருக்கா. அவளும் அவளோட லவ்வரும் ஒன்னா தங்கியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. பாவம் மனு அவனை ஏமாத்துறா. ரிப்பீட் தி சென்டென்ஸ். பாவம் மனு அவனை ஏமாத்துறான்னு சொன்ன. மனு அப்பாவி ஆயிட்டானா? இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும். மத்தபடி அவன் எதிரிதான். 3 மாசத்துக்கு அப்புறம் அவன் பழையபடி பேச்சுலர் ஆயிடுவான். அஞ்சனாவும் போயிடுவா. விவாகரத்து கன்ஃபார்ம்டு தான். ஆனா அஞ்சனா கிளம்பி போவாளான்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்ல. ஆமா, அந்த பொண்ணோட நிலைமையும் இப்படித்தானே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நைட்லயே தப்பா நடக்க முயற்சி பண்றது, லேட் நைட்ல வெளியே சுத்த வேண்டியது. அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு வந்தாதான் உண்டு. என்னோட லட்சியமும் அதுதானே. கார்ப்பரேட் இந்தியா. அத அபகரிச்சே ஆகணும். சோனா, நீ என்னதான் சொல்ல வர சொல்லு. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன் போட்டாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. நானும் ஒத்துக்க மாட்டேன். சரி, நீங்க அஞ்சனா கிட்ட என்ன சொன்னீங்க? என்னோட ஒரு பொண்ணை இழந்துட்டேன், அதுக்கு பதிலா நீ வந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல. அப்படியே இப்ப பேசுறீங்க. நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் அதை கேட்க மாட்டேன். தேவையில்லாம அசிங்கப்படாதீங்க. என்னோட இந்த முடிவுக்கு பின்னால ஒரு ரகசிய அஜெண்டா இருக்கு. அந்த பிரவீன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். பார்க்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்க நான் தயாரா தான் இருக்கேன். நீ போய் படுத்து தூங்கு. எனக்கு தூக்கமே வரல. இந்த விஷயத்தை நம்ம மல்லிகா மேடம் கிட்ட கால் பண்ணி சொல்லாமா? வேண்டாம், தெரிஞ்சா தேவையில்லாம இஷ்யூஸ் எல்லாம் வரும். பிரவீன் இதை சீரியஸா எடுத்துக்கலன்னா அப்ப அதுவே பெரிய பிரச்சனையாயிடும். என்ன அட்டாக் பண்ண காத்திருக்கிற மனுஷா இருக்கு, அதுவே ஆயுதமாயிடும். யாருன்னு தெரியாம கதவை திறந்ததுதான் இப்ப பெரிய ப்ராப்ளம். நான் அவனே நினைக்கல. அவன் வந்ததுல இருந்து என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானான்னு ரிசப்ஷன்ல போய் கேட்கவா? அப்படி பண்ணிருந்தா மேனேஜர் இங்க வந்தோ இல்ல கால் பண்ணியோ கேட்டுப்பாங்கல்ல. அவன் திரும்ப வரலான்னு காத்துட்டு இருப்பான். என் கூட இப்படிதான் யார் வந்தாலும் அவங்க எல்லாருக்குமே பிரச்சனை வருது. செவ்வாய் தோஷங்கிறது உண்மைதான். நீ அப்படிலாம் யோசிக்காத. நீதானா பிரவீன்? ஆமா சார். உங்க கம்பெனில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. உன்னை அடிச்சதுக்காக கேஸ் ஃபைல் பண்றேன். அது பத்தாது சார், அவங்கள அசிங்கப்படுத்தணும்.
நீ என்ன சொல்ல வர? அவங்க ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரின்னு. அப்படிலாம் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஒரு பொண்ணும் பையனும் ஒரே ரூம்ல தங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் மீடியாக்காரங்களாம் இப்போ வர சொல்லியிருக்கேன். அவங்க வரும்போது 2 பேரையும் போலீஸ் கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா போதும். இதுல உனக்கு என்னையா லாபம்? என் கம்பெனிக்கு லாபம் இருக்கு, அதனால உங்களுக்கும் லாபம் இருக்கும். எவ்வளவு? 1 லட்சம். ம்ஹும். 5 லட்சம் தரேன் சார். அப்போ வா. அஞ்சனா, நீ போய் தூங்க. நாளைக்கு குளோபல் மீட்டிங் இருக்குல்ல. சீக்கிரமா கிளம்புனா போதும்னு தோணுது. கதவு தரங்க. அவன்தான். அவன் யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். திறக்காத. நாங்க போலீஸ். கதவு தரங்க. ஐயோ ஐயோ, இல்லைன்னா உடைச்சு திறப்போம். அருண், இப்ப நம்ம என்ன பண்றது? துறையா? கதவு திறங்கயா. கடவுளே, சீக்கிரம். கதவு திறங்க. இந்த ரூம்ல என்னடா நடக்குது? ஒன்றும் இல்லை சார். யாரா இவ? இவங்க என் கம்பெனியோட பாஸ். நாங்கள் பிகே இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ். அது சரி. அப்ப கம்பெனில டைரக்டா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சார் ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதை பேசுங்க நீங்க. ஓ, தமிழ் மொழி வித்தகரோ? தெரியாதுங்க, சாரி. ஏய், முதல்ல இப்படி வா. நீ எவ்வளவு நாளா இந்த தப்ப பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி பாக்குற? நடிக்கிறியா? சார், ஒரு பொண்ணு கேள்வி கேட்கணும்னா லேடிஸ் போலீஸை கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா நீ வரமாட்டியா? எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சுதான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். ஹலோ, எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி சரி சார், மீடியாக்காரங்களாம் வந்துட்டாங்க. யோ, உங்க 2 பேரும் விபச்சார கேஸ்ல நான் அரெஸ்ட் பண்றேன். சார் அப்படி எதுவுமே இங்க நடக்கலையே. அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்றா. வாடா. சார் விடுங்க. ஏய், ஓடி. வெளியே போங்க. போடவில்ல. ஏய், போ. என்னடி மெதுவா நடக்கிற? வேகமா நடந்து. சார் தள்ளாதீங்க சார். போடவில்லை. ஏய், வேகமா நடந்து போடி. ஹலோ, என்ன பிரச்சனைங்க? இங்க ஏதோ விபச்சாரம் நடக்கிறதா என்ன சொல்றீங்க நீங்க? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. சார் நாங்க கீழ இறங்கி போங்க. சார் நாங்க நிரபராதி. சீக்கிரம் சார் போடா. கையெடுங்க சார். சார் சொல்றது கேளுங்க. சீக்கிரம் போவீங்களா? சார் நாங்க எதுவுமே பண்ணல சார். ப்ளீஸ் தள்ளாதீங்க. சார் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனை சார்? சார் இவங்க பிகே இந்தியாவோட டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ். நீ தலியா? சார் என்ன பண்ண? வண்டியில ஏறுங்க. போங்க சார். ஹலோ சார், ஏறுங்க. சார் தள்ளாதீங்க. நம்ம பேசிட்டு இருக்கோம். வண்டியில ஏறு. ஏறா. நாங்க எதுவுமே பண்ணல சார். சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். தலியா போங்க சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.